தந்தை, மகன், தூய ஆவியின் பெயரால் ஆமென். அன்பு நிறைந்த எங்கள் தகப்பனே, இறைவா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எந்த நாளையும் இந்த நாட்களிலிருந்து வருகின்ற எல்லா நாட்களையும் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாய் தருவீராக. எங்கள் ஒவ்வொருவருடைய தேவைகளையும் நீர் நிறைவேற்றுவீராக. ஆண்டவரே, நாங்கள் செய்கின்ற எல்லா முயற்சிகளும் வெற்றியில் முடிவதாக. உம்முடைய பரிசுத்த கரம் எங்களை பற்றி கொண்டு வழிநடத்தட்டும். ஆண்டவரே, நீரின்றி நாங்கள் உண்மையாகவே வறட்சியிலே வாழுகிறோம். நீர் இல்லாமல் ஆண்டவரை காய்ந்து போகின்ற செடியைப் போல ஆண்டவராகிய நீர் எங்களோடு இருந்தால் மட்டுமே நாங்கள் வளமையாக வாழ முடியும். இதை உணர்கிறோம், நம்புகிறோம். பல சமயங்களில் அனுபவித்ததை கண்முன் வைத்து உம்மிடம் சரணடைகிறோம். எங்களை ஆசீர்வதியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது அன்பு மகனுமாகிய இயேசுவின் தூய பெயரில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். உயிருள்ள எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென். புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். 25ஆம் அதிகாரம் 1 - 13வது இறைவாக்கு முடிய. அந்நாளில் விண்ணரசு எவ்வாறு இருக்கும் என்பதை பின்வரும் நிகழ்ச்சி வாயிலாக விளக்கலாம். மணமகனை எதிர்கொள்ள மணமகளின் தோழியர் 10 பேர் தங்கள் விளக்குகளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு சென்றார்கள். அவர்களுள் 5 பேர் அறிவிலிகள், 5 பேர் முன்மதி உடையவர்கள். அறிவிலிகள் 5வரும் தங்கள் விளக்குகளை எடுத்துச் சென்றார்கள். ஆனால் தங்களோடு எண்ணெய் எடுத்துச் செல்லவில்லை. முன்மதியுடையோர் தங்கள் விளக்குகளுடன் கலங்களில் எண்ணெயும் எடுத்துச் சென்றார்கள். மணமகன் வர காலம் தாழ்த்தவே அனைவரும் தூக்க மயக்கத்தால் உறங்கிவிட்டனர். நள்ளிரவில், இதோ மணமகன் வருகிறார், அவரை எதிர்கொள்ள வாருங்கள் என்ற உரத்த குரல் ஒலித்தது. மணமகளின் தோழியர் எல்லாரும் எழுந்து தங்கள் விளக்குகளை ஒழுங்கப்படுத்தினர். அப்போது அறிவிலிகள் முன்மதியுடையோரை பார்த்து, எங்கள் விளக்குகள் அணைந்து கொண்டிருக்கின்றன, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கும் கொடுங்கள் என்றார்கள். முன்மதி உடையவர்கள் மறுமொழியாக, உங்களுக்கும் எங்களுக்கும் எண்ணெய் போதுமான அளவு இராமல் போகலாம். எனவே வணிகரிடம் போய் நீங்களே வாங்கிக் கொள்வதுதான் நல்லது என்றார்கள். அவர்களும் வாங்க புறப்பட்டு சென்றார்கள். அப்போது மணமகன் வந்துவிட்டார். ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோடு திருமண மண்டபத்துக்குள் புகுந்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பிறகு மற்ற தோழிகளும் வந்து, ஐயா, ஐயா, எங்களுக்கு கதவை திறந்துவிடும் என்றார்கள். அவர் மறுமொழியாக, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், எனக்கு உங்களை தெரியாது என்றார். எனவே விழிப்பாயிருங்கள், ஏனெனில் அவர் வரும் நாளோ வேளையோ உங்களுக்கு தெரியாது. இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். வணக்கம். ஆண்டவரை எதிர்கொள்ள, தீர்ப்புக்காக வருகின்ற ஆண்டவரை எதிர்கொள்ள செல்லுகின்ற பிள்ளைகள் எந்த மனநிலையோடு வாழ்ந்திருக்க வேண்டும், வாழ வேண்டும் என்பதை குறித்துதான் இன்றைய இந்த உவமையை ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். எல்லாருக்கும் முடிவு உண்டு. எல்லாரும் ஒரு நாள் இறக்கப் போகிறோம். இந்த உலகத்தோடு நம்முடைய வாழ்வு முடியவில்லை. இதிலிருந்து கடந்து போக நாம் இன்னொரு வாழ்விற்குள்ளே நுழைய வேண்டும். அது வாழ்வாக இருக்கலாம், அது நிலைத்த சாவாக இருக்கலாம். வாழ வேண்டும் என்றால் ஆண்டவர் இயேசு சொல்வதை கேட்க வேண்டும்.
அறிவிலிகள் என்று சொல்லப்படுவது இந்த உலகில் நாம் நினைப்பதைப் போல knowledgeable persons. அறிவிலிகள் என்று சொல்லப்படுவது இந்த உலகில் நாம் நினைப்பதைப் போல நிறைய படித்தவர்கள், நிறைய விவேகம் உள்ளவர்கள் என்று அர்த்தம் அல்ல. படிக்காமல் இருக்கலாம், படித்திருக்கலாம், நிறைய விவரங்கள் தெரிந்த, பகுத்தறிவை நிறைய பயன்படுத்துகிறவர்களாக இருக்கலாம், பயன்படுத்த தெரியாதவர்களாக இருக்கலாம். அறிவிலிகள் யார்? இயேசுவை எதிர்பார்க்காதவர்களை போல வாழ்பவர்கள். தாங்கள் எல்லாம் செய்ய முடியும், தங்களால் எல்லாம் செய்ய முடியும், தங்களிடம் உள்ள பணம் போதும், தாங்கள் கொண்டிருக்கின்ற இந்த பிழைப்பின் வகைகள் போதும், நமக்கு எல்லாம் கிடைக்கும், எல்லாம் நடக்கும் என்று மிக மெத்தன போக்கு உடையவர்கள். lukewarm persons, indifferent persons. அறிவுடையவர்கள் யார்? நிறைய படித்தவர்கள் என்று அல்ல, நிறைய கூர்மையான அறிவை கொண்டிருப்பவர்கள் என்று அல்ல, நல்ல விவேகிகள் என்று அல்ல. உலக பிரகாரமான கருத்துக்கள் இங்கே கொண்டு வரப்படவில்லை. மாறாக இயேசுவை எதிர்பார்த்திருப்பவர்கள், தங்களுடைய பயணத்தின், வாழ்க்கை பயணத்தின் இலக்கை நன்கு கண்முன் கொண்டிருப்பவர்கள், அறிந்தவர்கள், அதற்காக தங்களையே ஒடுக்கி ஆளுபவர்கள், அந்த பயணத்தின் இலக்கை எப்படியும் அடைய வேண்டும் என்று தயார் நிலையில் இருப்பவர்கள், அப்படிப்பட்ட நடத்தை கொண்டவர்கள். இயேசுவில் அன்பானவர்களே, மணமகன் என்பது ஆண்டவர் இயேசுதான். மத்தேயு நற்செய்தியிலேயே நாம் வாசிக்கிறோம், 9வது அதிகாரம், அதிலே 14-15 வசனங்களிலே, யோவானுடைய சீடர் நோன்பு இருக்கின்றனர், உம்முடைய சீடர்கள் நோன்பு இருப்பதில்லையே என்ற கேள்விக்கு ஆண்டவர் இயேசு பதில் சொல்லுகிறார். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மன விருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா? மணமகன் இயேசு அவர்களோடு, இயேசுதான் மணமகன். அவர் வந்து பெண்ணை அழைத்து கொண்டு போகிற இஸ்ரேல் மக்கள், மாப்பிள்ளை வந்து பெண்ணை அழைத்து கொண்டு போகிற இஸ்ரேல் மக்கள் மத்தியிலே இருந்த பழக்கத்தை ஆண்டவர் கையில் எடுத்து இப்பொழுது பயன்படுத்துகிறார். இயேசு வந்து பெண்ணாக உருவகப்படுத்தப்படுகின்ற திருச்சபையை, நம்பிக்கையாளர்களை, கடவுளை எதிர்பார்ப்பவர்களை, மனிதர்களை அழைத்து செல்லுகின்ற நிகழ்வு. அறிவிலிகளிடம் எண்ணெய் இல்லை, எண்ணெய் வாங்க கடைக்கு செல்லுகிறார்கள். இவைகளெல்லாம் எதை குறிக்கிறது? அவர்கள் தயாராக இல்லை. ஆண்டவருடைய போதனையிலே மிக முக்கியமானது என்ன? கடவுள் அரசு நெருங்கி வந்து விட்டது, மனம் திரும்புங்கள், விழிப்பாயிருங்கள், நற்செய்தியை நம்புங்கள், விழிப்பாயிருங்கள், ஆயத்தமாயிருங்கள். அதைத்தான் ஆண்டவர் சொல்லு. லூக்கா நற்செய்தியில 21:36 வாசிக்கிறோம், இந்த தீமைகளிலிருந்து தப்பித்துக் கொள்ள எப்பொழுதும் விழிப்பாயிருந்து செபியுங்கள். திருவெளிப்பாடு புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம், 3வது அதிகாரம், அதிலே 2வது வசனத்திலே சொல்லப்பட்டுள்ளது, உன் செயல்களை நான் அறிவேன், நீ பெயரளவில் தான் உயிரோடு இருக்கிறாய், உண்மையில் இறந்து விட்டாய், எனவே விழிப்பாயிரு, உன்னில் எஞ்சி இருப்பதை உறுதிப்படுத்து, அதுவும் இறக்கும் தருவாயில் உள்ளது. அப்ப இயேசு எதிர்பார்ப்பது என்ன? எப்பொழுதும் விழிப்பாயிருக்க வேண்டும், எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும், எந்த வேளையிலும் கடவுளுக்கு நாம் கணக்கு கொடுக்க தயாராக வேண்டும். மணமகன் எந்த வேளையிலும் வரலாம், மணப்பெண்ணாகிய நான், நீ அவரை சந்திக்க எண்ணெய் கொண்டிருக்க வேண்டும், விளக்கிலேயே எண்ணெய் கொண்டிருக்க வேண்டும். இந்த உலகம் என்பது ஒரு இருளான பகுதி, இதில் விளக்கு தேவை. விளக்கு யார்? அந்த விளக்கை அது இருக்கும் இடத்திலிருந்து எடுத்து விடுவேன் என்று திருவெளிப்பாடு 2:5 நாம் வாசிக்கிறோமே, அந்த பரிசுத்த ஆவியானவர். அந்த எதிர்கொண்டு ஆண்டவரை சந்திக்க தேவையான ஆயத்தத்தோடு இருக்கிறோமே, அதுதான் விளக்கு. ஆயத்தத்தில் நம்மை உறுதிப்படுத்துகின்றவர் யார்? ஆவியானவர். அவர்தான் விளக்கு, அவர்தான் விளக்கு. God bless you. Praise the Lord.